சரி சரவணன் தம்பி, ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, போய் சாப்பிட்டு தூங்குங்க. நாளைக்கு லைவில் பார்க்கலாம். இப்போ லைவை முடிச்சுக்கலாமா, இல்லை ஏதாவது சொல்லணுமா? என் கதையை கேட்டு அழுதவர்கள் இன்று ஏராளம். அதான் நீங்கள் போன்ற ஒரு இத்தனோடு கமாண்டிலேயே மனசு கஷ்டமாக இருக்குது. யார் இன்னொரு ஆள் சைலண்ட் பாக்ஸில் இருக்காங்க? யாருப்பா அது? இதுக்குத்தான் சொல்லலை சீயக்கா. அப்படியா? ஓகே ஓகே, பரவாயில்ல. அதனால என்ன சொன்னால் உங்கள் மனசு கொஞ்சம் மனசுக்குள்ள இருக்கிற சோகமெல்லாம் குறையும். அது என்ன சொல்லுவாங்க, அடுத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணால் நம்ம துக்கம் கொஞ்சம் கம்மியாகும்ல. அதனால ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் சொல்லணும் விருப்பப்பட்டா சொல்லுங்கள். எல்லாரும் ஆவலாத்தானே காத்திருக்காங்க. கவலைப்படாதீங்க சீயக்கா. ஓகே ஓகே. நிம்மதியாக தூங்குங்க சீயக்காங்க. ஓகே தம்பி, நீங்களும் போய் கவலைப்படாமல் போய் தூங்குங்க சாப்பிட்டு. நாளை மீண்டும் சந்திப்போம் சீயக்கா அப்படின்றீங்க. ஓகே, கண்டிப்பாக. நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, போய் சாப்பிட்டு படுத்து தூங்குங்க தம்பி. எல்லாம் ஒரு நாளைக்கு சரியாகும், நம்புவோம். நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஓகேவா? ஒன்றும் நினச்சி கவலைப்படாதீங்க, போய் சாப்பிட்டு தூங்குங்க. பாய். நாளைக்கு லைவில் பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். வருடமாகவே இப்படித்தான் சீயக்கா. ஓகே ஓகே ஓகே. எதுவுமே மாறாது சீயக்கா. எல்லாம் இனிமேல் இப்படித்தான். அதான் பாய் சொல்லுங்க. ஓகே தம்பி, பாய். இது வரைக்கும் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி. ஓகே, பாய் பாய், see you. குட் நைட். கவலைப்படாமல் போய் சாப்பிட்டு தூங்குங்க. பார்க்கலாம். நல்ல பையனாக போய் சாப்பிட்டு தூங்குங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நான் லைவை முடிச்சுக்கிறேன். ஓகே சரவணன் தம்பி. இன்னொரு ஆள் ரொம்ப நேரமாக சைலண்ட் பாக்ஸில் இருந்தது, யாருன்னு தெரியல. மை சிஸ்டர்.